தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2004 14 உள்ள இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய வாழ்வு, அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம்லாம் எப்படி இருந்தது, 2014 24 இப்போ 25 எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு அப்படின்றது தான் முதல் விஷயம். அப்போது அங்கிருந்த அரசர் அவர் சொல்றது என்னன்னா, ஒரு வாரத்துக்கு 800 விமானங்கள் இந்தியாவிலிருந்து இந்த பகுதிக்கு செல்கின்றன. ஆனால் ஒரு பாரத பிரதமர் இந்த பகுதிக்கு வருவதற்கு 30 வருடங்கள் ஆனது. இப்போ ரேர் எர்த் மினரல்ஸ், கனிம வளங்கள்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ அது பின்னாடி போயாச்சு. இப்போ எந்த ஊரில் கனிம வளம் இருந்தாலும் அந்த ஊருக்கு டெமோக்ரஸி வேணும். ஸோ இந்த பப்பட் ரெஜிம் இட்ஸ் ஃபெயிலிங் அகெயின். ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒன்று பெருசாக இவர் வந்த உடனே பாலாறு தேனாறு ஓடும் அப்படின்னாங்க. இவரோட லாஜிக்கே தப்பு. அவருக்கு நோபல் பிரைஸே இப்போ ட்ரம்ப்புக்கு ஃபிஃபா அவார்டு கொடுத்தாங்களே அந்த மாதிரி தான் நோபல் பிரைஸ் கொடுத்தது. இந்தியா ரெடியாக தான் இருப்பாங்க. தூதருக்கே எச்சரிக்கை கொடுக்குறேன், தூதரகத்துக்கு எதிராக போராட்டம் பண்றேன் அப்படின்னா இந்தியா சும்மா இருக்க முடியாது. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது ப்ரொஃபசர் கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், மோடி அவர்கள் ஓமனுக்கு சென்றிருக்கிறார். அதை குறித்து நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நிறைய அவர் காதில் கம்மல் அழிஞ்சிருக்காரு அப்படின்னு ஆரம்பித்து இத்தனை விருதுகள் வாங்கியிருக்காரு, எந்தெந்த நாட்டில் விருதுகளை வாங்கியிருக்காரு அப்படி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஓமனுக்கு போயிருக்க மோடியோட முக்கியத்துவம், அந்த பயணத்தின் முக்கியத்துவங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே கையெழுத்து எடுக்கப்பட்டிருக்கு? ஓமன் நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் முதல்ல ஜோர்டான் நாட்டுக்கு சென்றார். ஜோர்டான் நாட்டிலேருந்து எத்தியோப்பியா வந்தார். எத்தியோப்பியாவிலேருந்து ஒமான் ஒமான்லேருந்து இந்தியா வந்தார். இதுதான், அதாவது ஒரு பயணம் அப்படிங்கிறது எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்களுடைய அலுவலகத்தில் தான் கேட்கணும். ஏன்னா இத்தனை வயசுக்கு மேலே ஒருத்தர் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறது பெரிய விஷயம். அதுலேயே ட்ராவல் சிக்னஸ் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு லெக்லேயே பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் இதெல்லாம் முடிச்சுட்டு வர முடியும் அப்படின்றத மீண்டும் அதாவது வயசு ஆகுமா ஆகாதான் தெரியல. ஸோ அந்த மாதிரி நிரூபிச்சிருக்காங்க. இந்த மூன்றுமே முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள். அதாவது வெளியிலேருந்து பார்க்கும்போது இது சாதாரண ஒரு நாடு. ஏன்னா மோடி அவர்கள் ஊர் சுற்ற போயிட்டாரு அப்படின்றது தான் முதல்ல 2015 16 எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு பயணம். நரேந்திர மோடி அவர்களுக்கும் மன்மோகன் சிங் அவர்களும் 2 பாரத பிரதமர்களுக்குமே அந்த பயணங்களில் பெரிய மாற்றம், அதாவது பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது 2 பேருமே ஒரே அளவுக்கு தான் பயணிச்சிருக்காங்க. நான் சொல்கிறது 10 வருஷ காலத்தில். இப்போ 11வது வருஷம் இருக்குது. ஆனால் அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஏன்னா 2004 14 உள்ள இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய வாழ்வு, அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம்லாம் எப்படி இருந்தது, 2014 24 இப்போ 25 எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு அப்படின்றது தான் முதல் விஷயம். அந்த பயணங்களை எப்படி பயணிக்கிறாங்க. ஸோ ஜோர்டான் நாட்டுக்கு 37 வருடம் கழித்து பயணிக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இது பெரிய ஒரு வித்தியாசம். அதாவது சின்ன நாடு பெரிய நாடு அப்படின்ற பாகுபாடு பாரத பிரதமருக்கு இல்லை. ஆக்சுவலாக ரஷ்யா கிட்ட போனாலும் உக்ரைனுக்கும் ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறாரு. அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ட்ரினிடாட் டொபாகோன்னு ஒரு சின்ன நாடு, அதுக்கும் ஒரே மாதிரி தான் ட்ராவல். ஸோ ஆப்பிரிக்கா யூனியனில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடு எத்தியோப்பியா, அதுக்கும் இவர் ட்ராவல் பண்ணுறார். ஸோ அந்த பயணங்களில் அந்தந்த நாட்டில் இவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் அந்த வரவேற்பும் மற்ற தலைவர்கள் கிடைப்பதில்லை. அது மேபி எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணுக்கு உறுத்தலாக இருக்கலாம். ஆனாலும் அவருடைய அந்த மெட்டிகுலஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாக. ஸோ அந்த ட்ராவல் ஏன் நான் ஜோர்டன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். அதாவது அந்த மேற்கு ஆசியாவில் மேற்கு கோடி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் சிரியா இருக்குது, லெபனன் இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, பாலஸ்தீன் இருக்குது. ஸோ இதெல்லாம் எகிப்து சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். அதோடைய அந்த ஜோர்டனுடைய கிழக்கு பகுதியில் சவுதி அரேபியா இருக்குது. இது எல்லாமே ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ள ஒரு பிரதேசமாக தான் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இந்தியாவிற்கு ஒரு நண்பன் இஸ்ரேல் இருக்குது. இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை இப்போ இஸ்ரேலில் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு நாடும் நம்மளுக்கு தேவைப்படும்.
தேவைப்படலாம். ஸோ அதற்கான அந்த உறவுகளை உறவுகள் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டோம், உறவுகள் இருக்குது. ஆனால் அது புதுப்பிக்க வேண்டிய தருணத்தில் இருக்குது. ஏன்னா யுஏஇ அப்படின்ற நாட்டில் நான் சொல்கிறது வந்து துபாய், அபுதாபி இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்கு பாரத பிரதமர் சென்றபோது, முதல் முறையாக சென்றபோது கிட்டத்தட்ட வந்து 30 வருடங்கள் கழித்து சென்ற பாரத பிரதமராக நரேந்திர மோடி இருந்தார். அப்போது அங்கிருந்த அரசர் அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு 800 விமானங்கள் வந்து இந்தியாவிலிருந்து இந்த பகுதிக்கு வந்து செல்கின்றன. ஆனால் ஒரு பாரத பிரதமர் இந்த பகுதிக்கு வருவதற்கு 30 வருடங்கள் ஆனது. அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம். ஜோர்டனுடைய முக்கியத்துவம் வந்து அது ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ரினியூவபிள் எனர்ஜி இதுவாக இருக்கலாம். முக்கியமாக ஜியோ பொலிட்டிக்கலி அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ உலகத்தில் அச்சுகள் மாறுகின்றன. ஸோ இது வரைக்கும் ஜோர்டான் வந்து பாகிஸ்தானோட ஓரளவுக்கு ஒரு நெருக்கம் காட்டியது. ஆனால் இப்பொழுது பாரதத்துடன் நெருக்கம் காட்டுகிறது. மாற்றம், பெரிய மாற்றம் நமக்கு தெரியுது. சிரியாவில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வந்தது. அந்த 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 ஆட்சியாளர், புது ஆட்சியாளர் முன்னாள் ஒரு வேண்டப்பட்ட விரோதமான அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிரியாக இருந்தார். இன்றைக்கி வந்து கோட்டு போட்ட உடனே கோட்டு போட்ட நல்லவன்ற மாதிரி அவர் ஆயிடுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிரியாவாகட்டும், லெபனனும் பாலஸ்தீனும் இஸ்ரேல் போட்டு பம்பார்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பகுதியில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் தேவை, நம்மளுக்கு ஒரு நட்பு நாடு தேவை, இஸ்ரேலை உட்பட. இஸ்ரேலுக்கும் தேவை, நம்மளுக்கும் தேவை. அதே மாதிரி இப்போது அந்த ஜோர்டன் நாட்டோடைய அதிபர், அந்த நாட்டோடைய அரசருடைய மகன், அதாவது க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்ற ஏதாவது சொல்கிறது, அவரே வந்து பாரத பிரதமர் அவர்களுக்கு வந்து கார் ஓட்டுனதை நம்மளால் பார்க்க முடியுது. அவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்தியா வந்து 2வது மிகப்பெரிய இஸ்லாமிய ஜனத்தொகை கொண்ட நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய, இதே மோடி அவர்கள் வரும்பொழுது இஸ்லாமியர்கள் எப்படி நடத்தப்படுவார்கள்லாம் பெருசாக பக்கமாக எழுதி தள்ளினாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி அவங்களோட வாரிசு அவங்க வந்து பாரத பிரதமர் அவர்களுக்கு வண்டியை பர்சனலாக நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு தெரியுது இல்லை. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் சில எதிர்க்கட்சிகளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கும் போது சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அடிபட்டு போச்சு இந்த ஒரே ஒரு நிகழ்வில். சரி, அந்த இடத்துல வந்து 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதற்கப்புறமாக எத்தியோப்பியா வந்தார். எத்தியோப்பியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சஹல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்காவில் வந்து சஹல் ரீஜனில் இப்போ வந்து மிகப்பெரிய மாற்றத்தை இப்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆப்பிரிக்க நாட்டு மக்கள், ஆப்பிரிக்காவோட கண்டத்து மக்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமாக ஒரு நிகழ்வு என்னென்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தோடைய கண்ட்ரோலில் இருந்து அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளும் ஒரு வகையிலிருந்து ஒரு வகை வெளியேறுகிறார்கள். இப்படி வெளியேறும்பொழுது பார்த்திங்கன்னா, இந்த சஹாரா பாலைவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள், சஹல் ரீஜனில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் தனியாக தனக்குத்தானே ஆட்சி செய்வதற்காகவும், இது வரைக்கும் கரன்சி கூட ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வரணும். அதாவது அந்த நாட்டில் புழங்கக்கூடிய பணம் பிரான்ஸ் நாட்டில் மூலமாக அச்சடிக்கப்படுகிறது. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த இடத்துக்கு உள்ளே போகணுன்னா முதல்ல நம்மளுக்கு வந்து கேட்வே வந்து எத்தியோப்பியாவாக தான் இருக்கும். எத்தியோப்பியாவை சுற்றி இருக்கக்கூடிய சூடான், சவுத் சூடான், அதே மாதிரி சோமாலியா, எட்ரியா, ஸோ இந்த மாதிரி பகுதிகள்லேயும் சைனாவோட ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்ரீலங்காவோட பகுதியில் சைனாவோட ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஏவுகணை சோதனை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம நோட்டம் வார்னிங் கொடுத்தோன்னா அமெரிக்காவோடைய வேவு கப்பலும் சைனாவோட வேவு கப்பலும் டிஃபால்ட்டாக 2 பேரும் இங்கே வந்து டேரை போட்டு உட்காந்துருக்காங்க, டென்ட் அடிச்சு உட்காந்துருக்காங்க. நம்மளும் நோட்டாம் கேன்சல் பண்ணுறோம், திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு நோட்டாம் வார்னிங் கொடுக்குறோம், திரும்பி அந்த கப்பல் அங்கே வருது, திருப்பி நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஆனாலும் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளை விட சைனாவும் அமெரிக்காவும் இந்த மாதிரி நம்மளுடைய சோதனைகளை அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது நம்மளுக்கு பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஆப்பிரிக்காவோட ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் தான் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்குது, எத்தியோப்பியா இருக்குது. ஸோ அந்த பகுதியில் சைனாவோட ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அமெரிக்காவோட ப்ரெசன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ரெட்சி பகுதியில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பிராந்தியத்தில் நமக்கு சில நாடுகள் நம்மளுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, அதில் எத்தியோப்பியா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. அந்த நாட்டோடைய அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளும் அவங்களும், அதாவது சவுத் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது இந்தியா அப்படிங்கிறது. ஏன்னா சைனா வந்து லோன் ஷார்க்காக இருக்காங்க. அமெரிக்காவை பற்றி சொல்லவே வேண்டாம். அந்த இடத்துல வந்து அவன் வந்து அதை என்ன சொல்கிறது, டிஸ்போசபிள் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எந்த நாடாவது எப்போ வேணால் தூக்கி போட்டு போயினே இருக்கலாம்டா. இப்போ பாருங்கள், முதல்ல வெனிசுலாவில் எப்படி இருந்தாங்க, இப்போ வெனிசுலாவை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அமெரிக்கா.
பனாமாவே எப்படி வச்சுருந்தாங்க, பனாமாவே இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான், அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஷ்யூ பேப்பர்ன்றது அவங்க கல்ச்சரில் இருக்கு இல்லையா, மேபி அந்த மாதிரி நாடுகளையும் அவங்க டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு எண்ணத்தினால தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் எத்தியோப்பியா வந்து அதை நன்றாக புரிந்து கொண்டு சைனா பக்கமும் வேண்டாம், அமெரிக்கா பக்கமும் வேண்டாம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பக்கமும் வேண்டாம். ஸோ இந்தியா மாதிரி ஒரு நாட்டோட, அமைதியான நாட்டோட, சாஃப்ட் பவர் அப்படின்ற நாட்டோட ஒத்துழைப்பு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரேடை டபுள் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அந்த எத்தியோப்பியாவில் சாதிச்சிருக்கோம். ஒமானை பொறுத்த வரைக்கும் நம்ம கலாச்சார ரீதியாகவே நம்மளுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அரசரோடைய வாத்தியார் யாருன்னா நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி மறைந்த மேதகு சங்கர் தயாள் சர்மா அவர்கள், அவருடைய ஸ்டூடெண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி மோடி அவர்களுக்கு கார் ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம்ல, டார்மேக்கில் போய் நின்னது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரசர் வந்து எப்பவுமே ப்ரோட்டோக்கால் மீற மாட்டாங்க. அரசரே போய் நின்று அவர் என்ன வந்தாலும் என்னோட வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வாஸ் இஸ் டீச்சர் சொல்லிட்டு அவர் போய் ஆயுஷ்னு வந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அப்போவும் நம்ம பார்த்தோம். ஒமான் வந்து நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த இடத்துல வந்து ஒரு போர்ட் இருந்தது, அதை இந்தியாவுக்கு கொடுத்தது. அப்போ நான் சொல்கிறது வந்து 1947 48 நம்ம வந்து சுதந்திரம் வாங்கின பிறகு எந்தெந்த நாடு எல்லாம் போகும்போது ஒமான் தேசம் ஃபார்ம் ஆகும்போது கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேணான்னு சொல்லிட்டோம். அதுதான் இப்போ பெரிய பெரிய பிரச்சனையில் இருக்குது. இப்போ சைனாவோட வசம் இருக்குது அந்த இது. அதனால் ஒமான் வந்து இந்தியாவோடு ஆரம்பத்திலிருந்தே இணக்கமாக ஒரு போயிட்டு இருந்த கண்ட்ரி தான். நடுவில் கொஞ்சம் ட்ராவல் இது இல்லாததுனால கொஞ்சம், அதாவது நான் சொல்கிறது வந்து ராஜதந்திர ரீதியாக அதாவது ஒரு ஜனாதிபதி அப்புறமா பிரதமர் அந்த மாதிரி அலுவலகத்திலிருந்து ஒரு பெரிய பயணங்கள் அடிக்கடி ஏற்படாததுனால கொஞ்சம் தொய்வு. ஆனால் இன்று மீண்டும் அவர்கள் நம்மளுடைய இருக்க உயரிய விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதாவது பச்சை குத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு மேப் போட்டிருப்பாங்க, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனோன்னு பச்சை குத்துவோம். அது மாதிரி மோடி அவர்கள் வாங்கின அவார்டுக்கு தான் பச்சை குத்துறோம் போல இருக்குது. அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரு, 29 அவார்டு வாங்கியிருக்காரு இது வரைக்கும். உயரி, அதாவது நான் சொல்கிறது அந்தந்த நாடுகளுடைய மிக உயர்ந்த அவார்டை வந்து அவர் கொடுத்துருக்காங்க, விருதுகளை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ராஜதந்திர ரீதியாக வெற்றி மட்டுமல்ல, இது மேல் ஃப்யூச்சரில் சின்ன நாடு பெரிய நாடுன்றது வராது. எல்லா நாட்டோட உதவி நம்மளுக்கு தேவைப்படும். இந்த உலகத்தோட ஆட்சி வேர்ல்டு ஆர்டர் மாறிட்டு இருக்கு. நியூ வேர்ல்டு ஆர்டரில் இந்தியா வந்து ஒரு சாஃப்ட் பவராக, ஒரு வழிகாட்டும் ஒரு இடத்துல இருக்குது. ஒரு விஸ்வ பந்துவாக, ஒரு விஸ்வமித்திரனாக இந்தியா வந்து இந்த நாடுகளுக்கும் சேர்ந்து ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மோடியோட பயணத்து மாதிரியே இன்னொரு பயணமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஜெய்சங்கர் அவர்கள் இஸ்ரேலுக்கு போய் அங்கே மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த பயணத்தோட முக்கியத்துவம் என்ன? ஏன்னா ஜெய்சங்கர் போறாருன்னா நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்படும். அது திரைமறைவிலும் இருக்கலாம், நேரடியாகவும் இருக்கலாம். அதற்கு பிறகும் இந்தியாவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்பயும் நெதர்லாண்ட்லேருந்து வெளியுறவுத்துறை வந்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்காரு. இந்தியாவை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதனூடே ஏதும் காரணங்கள் முக்கியமாக இருக்கா? நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு ஆர்டர் மாறும்போது உங்களுக்கு வந்து எந்தெந்த நாடோட போகுது அப்படிங்கிறது. இப்போ அமெரிக்காவோடைய உதவி இஸ்ரேலுக்கு ஆரம்பத்தில் இருந்தது. அதாவது நான் சொல்கிறது 1949 இருந்தது. இந்தியாவும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க, பாலஸ்தீனுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்காவும் நிறைய, அதாவது அண்டர் ஹேண்ட் டீலிங் வந்து பாலஸ்தீனுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய இருந்திருக்கு. நம்ம வந்து நிறைய டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பார்க்கும்போது 2 பேருமே அண்டர் ஹேண்ட் டேரெக்டாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வீணோ இந்த ஜூயிஷ் லாபி அப்படிங்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஒன்று ஜூயிஷ் லாபின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, ஜூயிஷ் லாபி வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, சைனா தான் த்ரெட்டு அப்படின்னாங்க. அப்புறம் சைனா த்ரெட் இல்லை, இப்போ இந்தியா தான் த்ரெட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இப்போ இந்தியர்களை கண்டா அதாவது அவங்க நாட்டில் உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை மறைப்பதற்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுடைய பிரஜைகளையோ அந்த நாட்டுடைய திங்க் டேங்க்ஸையோ இவங்க வந்து எப்போவுமே ப்ளேம் பண்ணுறதுன்றது அமெரிக்காவோடைய ஒரு மிகப்பெரிய அது வந்து ஒரு மோடஸ் ஆப்பராண்டியாகவே வச்சுருக்காங்க. இஸ்ரேலு, அப்புறம் சைனா, அப்புறம் இப்போ இந்தியா, அடுத்தது வேறு ஏதாவது நாடு இருந்தால் அந்த நாடு சொல்லுவாங்க. ஐரோப்பிய ஒன்றியம், ஸோ அதுக்கும் போயிடுவாங்க இப்போ அடுத்தது. ஸோ இப்போ இவங்க இருக்கணும்னா என்ன வேணால் பண்ணலாம். இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இல்லை இந்தியா இல்லை சைனா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இஸ்ரேலை மாத்திரம் பார்த்தோன்னா, இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு பல நாடுகள் இந்த போன வருஷம், நான் சொல்கிறது வந்து 2024 25 நிறைய நாடுகள் வந்து அங்கீகரிச்சிருச்சு. அதாவது நான் சொல்கிறது வந்து ஃபுல் ஸ்டேட்ஹுட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐநா பொது சபையில் வந்து 2023 வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதில் 143 நாடுகள் வந்து பாலஸ்தீன்ன்ற நாடு வந்து அப்சர்வர் கண்ட்ரிலேருந்து இல்லை, ஃபுல் கண்ட்ரி ஸ்டேட்ஹுட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
அது மாதிரி வாக்களிச்சிருக்காங்க. 143 கண்ட்ரி வந்து ஃபார் போட்டாங்க, 25 கண்ட்ரி வந்து அப்ஸ்டைன் பண்ணாங்க, 9 கண்ட்ரி அகெயின்ஸ்டாக போட்டாங்க. அதில் அமெரிக்கா ஒரு நாடு, அமெரிக்கா, இஸ்ரேல் அந்த மாதிரி நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த ஹமாஸ் அந்த பயங்கரவாத இயக்கத்துக்கு அந்த அந்த எதிராக இஸ்ரேல் அந்த இராணுவ நடவடிக்கை எடுத்தது. அதற்கப்புறமாக அந்த நாட்டில் வந்து ஒரு 60,000 70,000 பேர் கொல்லப்பட்டனர் நான் சொல்ல பாலஸ்தீனில். ஸோ அதுக்கப்புறமா அந்த அனுதாபமும் அந்த ஆதரவும் பாலஸ்தீனுக்கு பெருகியதனால் இது கனடா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அங்கீகரிச்சிருச்சு. ஸோ இப்போ அங்கீகரிச்சதுன்னா இப்போ வந்து முன்ன மாதிரி அது ஒரு ஒரு பயங்கரவாத இயக்கத்துக்கு எதிராக ஒரு நாட்டுடைய இராணுவம் அப்படிங்கிற மாதிரி போர் இருக்காது. இதுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் எப்படி ஒரு தனிப்பட்ட நாடாக இருக்கோ அதே மாதிரி பாலஸ்தீன் அப்படிங்கிறது முழு நாடாக வந்துச்சுன்னா, ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய போர் வந்து இரண்டு நாடுகளுடைய இராணுவத்திற்கு ஏற்பட்ட போர் அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி லெபனன்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ இப்போ அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், அந்த அந்த மாற்றங்களை வந்து இந்தியா வந்து கூர்ந்து கவனிக்கிறது. ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் சில சமயத்தில் 2 பேருக்கும் ஒரே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட பக்கத்தில் நாட்டிலையும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்களோட பக்கத்து நாட்டிலையும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியா வந்து இப்போது இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் நிலையில் தான் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலும் இந்தியாவும் எப்படி வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து கூட்டு தயாரிப்பாக சில இராணுவ தளவாடங்கள் இருக்கிறது, அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான ஜாயிண்ட் ரிசர்ச் நிறைய இருக்குது. பராக் அப்படின்ற ஒரு ஏவுகணையும் வந்து நம்ம இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டு தயாரிப்புன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து முக்கியமாக சொல்லணும்னா ஒரு அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கிடையாது இஸ்ரேலில். லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸாகவே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை. இன்கேஸ் எலெக்ஷன் வந்ததுன்னா அந்த நாடு யாரை எலெக்ட் பண்ணணும்னு தெரியாது. பெஞ்சமின் நெட்டான்யாஹூ அவருடைய ஆட்சி வந்து இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி வந்து இட்ஸ் அ வார் மினிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியிலையும் சார்ந்தவர் தான் இருக்காங்க. போர் நிற்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ லைக் நியூ கவர்மெண்ட். ஸோ அப்படி வரும்போது இவங்களே திருப்பி ஜெயிப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆட்சியாளர் வருவாங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது யாரோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும், எப்படி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும், அந்த பிராந்தியத்தில் வந்து நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும். அதே மாதிரி சைப்ரஸ் அப்படின்ற ஒரு நாடும் அதே அவங்க பக்கத்தில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்மளோட அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து இஸ்ரேல் வந்து இவ்வளோ நாள் வந்து செக்கில் வச்சுருந்தது. ஸோ இன்கேஸ் இஸ்ரேல் வந்து ஒரு எலெக்ஷனுக்குள்ளே போகுது அப்படின்னா என்ன? ஸோ அதுக்காக தான் எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அவங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேசியிருக்காங்க, ஜனாதிபதியோட பேசியிருக்காங்க, பிரதமரோட, எல்லாரோடையும் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு அடுத்தது இந்தியா எந்த அளவுக்கு உதவி செய்யும், இந்தியாவுக்கு இஸ்ரேல் எந்த அளவுக்கு உதவி செய்யும், பாலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டால். அது இந்தியா வந்து ஆரம்பத்துலேருந்து அங்கீகரித்து தான் இருக்குது. ஆனால் டைரெக்டாக ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்தியாவிலேருந்து இருக்காது. மற்ற நாடுகள்லேருந்து வர மாதிரி இந்தியாவிலேருந்து பெரிய ஒரு there will not be a quantum shift in the policy. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகளுக்கும் அதாவது தேசம் வேண்டும் அப்படிங்கிறது தான், அதாவது 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் இந்தியா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கு. அதனால் இந்தியாவோட அவங்க வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நியூ வேர்ல்டு ஆர்டரில் மேபி நம்மளுடைய ஹெல்ப் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். முக்கியமாக பாகிஸ்தானில் கேட்க வேண்டியிருக்கு. பாகிஸ்தானில் செனப் அந்த பிரச்சனை வந்தது பிறகு இந்த ஜீலம் நதியிலையும் நீலம் நதியிலையும் அந்த நீர் வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாகிஸ்தான் ஊடகங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து ஒரு 13,000 கோடி நிதி வந்து பலூச் பகுதியில் கனிம வளங்களை எடுக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறதா இருக்காங்க. அப்போ நம்ம இந்த அடுத்த கட்ட நகர்வுகளை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்? அமெரிக்காவின் கை பாகிஸ்தானுக்கு வருதா? நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தானும் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அமெரிக்கா வந்து அவர்களை டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுருவன்றீங்க. ஆனால் பலூச்சிஸ்தானுக்கு அமெரிக்கா வந்தால் அது இந்தியாவுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கும் இல்லையா? 3 நாடுகளோட பிரச்சனை அது. பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு தனி நாடு. அதாவது அந்த சமயத்தில் நம்ம வந்து கான் ஆஃப் கலாட் அப்படின்ற ஒரு அந்த ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதி அது. நம்மளுடைய முதல் பிரதமர் திருப்பி நேருக்கிட்டே போகிறேன்னு சொல்லாதீங்க, பண்ண தப்பை சொல்கிறதில்ல, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவர் எடுத்திருந்தாருன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ப்ராட்காஸ்ட் போட்டு இந்த மாதிரி கான் ஆஃப் கலாட் எங்களோட பேசிகிட்டு இருக்காரு, இந்தியாவோட சேர போகிறாருன்னு யாராவது போய் ஆல் இண்டியா ரேடியோ ப்ராட்காஸ்ட்டில் கொடுப்பாங்களா? அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் போய் இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலை, அவங்க தனி நாடாக. அப்போது பலூச்சிஸ்தான் பகுதி அந்த கான் ஆஃப் கலாட் அந்த அவருடைய ஆட்சியில் இருந்த இடம் வந்து தனி பிரதேசமாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க இந்தியாவோட சேரணும்னு இருக்குது. இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா
பலூச்சிஸ்தான் தனி நாடாக வேண்டும் சொல்லிட்டு பலூச்சிஸ்தான் லிபரேஷன் தனியாக ஒரு பெரிய போராட்டமே போயிட்டுருக்கு. பலூச்சிஸ்தான் வந்து 60% நிலப்பரப்பை கொண்டது. பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பில் 60% இருக்குது. கனிம வளங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். இல்ல அந்த நீர் யார் அங்க இருக்கிற மாணவர்கள் மக்களுக்கெல்லாம் வந்து இந்தியா மீது ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது, அவர்கள் இந்தியா சார்பு எடுக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்க இந்த வேளையில அமெரிக்கா வருவது என்பது எல்லாவற்றையும் மாற்றம் 3 நாடுகள் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒன்று நான் சொல்ல பலூச்சிஸ்தான் தனி நாடு இப்போதைக்கு அங்கீகரிக்காமல் இருக்கிறதுனால அப்படியே விட்டுறேன். இந்தியா, சைனா, அமெரிக்கா 3 பேர். அந்த இடத்துல சிபிஇசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிற அந்த நில வழி தடம் இருக்கு இல்லையா, அது பலூச்சிஸ்தான் வழியாக தான் போகுது. ஸோ அப்படி போகும்போது பலூச்சிஸ்தான் மக்கள், அதாவது எதுக்காக இந்த ரோடு போடுறாங்க அப்படின்னா, சைனா இதே கனிம வளங்களை குறிவைத்து தான் சைனாவும் அந்த இடத்துல அவங்களோட ப்ரெசன்ஸ் வச்சுருக்காங்க. அமெரிக்கா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஆயில் இருக்கோ அதெல்லாம் எந்தன்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே. அதாவது நிலாவில் ஆயில் இருந்ததுன்னா நிலா வந்து அமெரிக்காவுக்கு சொந்தம். அடுத்தது மார்ஸ் வந்து எலான் மஸ்க் பேசிகிட்டு இருக்காரு, அங்கே ஆயில் இருந்ததுன்னா அதுவும் அமெரிக்காவுக்கு தான் சொந்தம். யாரும் எதிர்த்து கேட்கவே முடியாது. ஏன்னா டாலர்னு ஒன்று இருக்குல்ல, டாலர் தான் இருக்கிறதுல பிக்கெஸ்ட் வெப்பன். அதை வச்சுட்டு இருக்க வரைக்கும் அமெரிக்காவை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த வெப்பன் வச்சுருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன கேள்வியே கேட்க முடியாது, அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துப்பேன், ஆயில் எடுப்பேன்னா. இப்போ ஆயிலேருந்து இப்போ அடுத்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இப்போ வந்து ரேர் எர்த் மினரல்ஸு கனிம வளங்கள்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அது பின்னாடி போயாச்சு. இப்போ எந்த ஊரில் கனிம வளம் இருந்தாலும் அந்த ஊருக்கு டெமோக்ரஸி வேணும். இப்போ ஆல்ரெடி வெனிசுலாவில் சொல்லிட்டாங்க, வெனிசுலாவில் எல்லாத்தையும் அமுச்சு விட்டாச்சு. 30 வருஷம் கழிச்சு திருப்பி அது இடம் வேணும். ட்ரம்ப்பு வெக்கமே இல்லாமல் டேரெக்டாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆயில் எனக்கு சொந்தம், அந்த ஆயில் எனக்கு கொடு, அந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தம்ன்றாரு. எப்படி தான் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு நாட்டோடைய அதிபராக இருந்துக்கிட்டு அதாவது கடற்கொள்ளையர் மாதிரி போய் அமெரிக்காவுடைய கடற்படை வந்து நேராக போய் ஒரு கப்பல் படையை பிடிக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே யாரும் சொல்கிறது கேட்குறது இல்லை. ஸோ இருக்கிற வரைக்கும் அந்த அந்த வெப்பன் அந்த என்ன சொல்கிறது மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸோட சுப்பீரியாரிட்டியை வச்சு எங்கெல்லாம் பிடிக்க முடியுமோ பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதோடைய கண்டினியூஷனை தான் நான் ஈரான்லேயும் பார்க்குறேன், அதே கண்டினியூஷன் தான் நான் பங்களாதேஷில் பார்க்குறேன், அதோட கண்டினியூஷன் தான் பலூச்சிஸ்தானில் பார்க்குறேன். பலூச்சிஸ்தானில் ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு ஒரு இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று வைக்கும்போது பார்த்தது, அங்கே இருக்கக்கூடிய பலோச்சின மக்களுடைய தலைவர்கள் பேசுகிறது நம்மளால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய நண்பராக பலூச்சிஸ்தான் இருக்கும், பலூச்சிஸ்தான் நாடு இருக்கும். நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தானுடைய வர்த்தகம் பண்ணணுன்னா எங்கள் மூலமாக வர்த்தகம் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வந்து சாபஹார் போர்ட் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் வந்து குவாடர் பகுதி தான் நம்மளுக்கு ஓமான் கொடுக்க வேண்டியது, அது வந்து நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் எங்களுடைய பகுதியை யூஸ் பண்ணிங்க, பலூச்சிஸ்தான் தனி நாடு தான், பாகிஸ்தானுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். ட்ரெயின் ஹைஜாக் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணலாம், பஸ்ஸை கடத்திட்டு போகலாம், ட்ரெயினே கடத்திருக்காங்க, பல தடவை கடத்திருக்காங்க. அப்போ அந்த நாட்டோடைய அந்த உட்கட்டமைப்பு அந்த பகுதியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஸோ அந்த மக்களை அமெரிக்கா எப்படி மற்ற நாடுகளோ அதே மாதிரி பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் பலூச்சிஸ்தான் வந்து மாற்றாம் தாய் மக்கள், காஷ்மீர் மக்களும் மாற்றாந்தாய் மக்கள், சிந்து பிரதேச மக்களும் மாற்றாந்தாய் மக்கள். பஞ்சாபில் சில பகுதியும் அந்த ராவல்பிண்டியும் இஸ்லாமாபாத்தையும் சேர்த்திங்கன்னா லாகூரில் சில இடம் எடுத்துக்குங்க, அவ்வளோதான் பாகிஸ்தானை தவிர மற்ற எல்லாரையுமே மாற்றாந்தாயை தான் நடத்துவாங்க. பலூச்சிஸ்தானில் அமெரிக்கா போய் இறங்குச்சுன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும். சைனா கிட்டேருந்து இருக்கும், இல்லை பலோச்சின மக்கள் கிட்டேருந்தே இருக்கும். இந்தியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க இந்தியா கிட்டேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இந்தியாவோட நான் வந்து நல்ல நெருங்கிய நண்பனாக இருப்பேன் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க, பலோச்சின மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் 1970 பண்ணது, 2000 ஆப்கானிஸ்தானில் பண்ணது, 2001 அதெல்லாம் இப்போ நீங்கள் திருப்பி அதெல்லாம் பண்ண முடியாது. உங்களால் ஈரான்லேயே ஒரு ஒரு எங்கே பேஸ் இருக்குன்னு நல்லா, அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல தான் அணு உலை இருக்குதுன்னு தெரிஞ்சு 22 மணி நேரம் பறந்த அப்புறம் நான் பாம்பு போடுறேன் அப்படின்னா அங்கே சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. நீ பாம்பு போடுறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா B2 பாம்பர் எடுத்து நான் ஃபுல்லாக உலகம் முழுக்க சுற்றி வர 24 மணி நேரம் பறந்தேன் அப்படின்னா அது வந்து உனக்கு பெருமை கிடையாது. ஏன்னா அது வந்து சுப்பீரியாரிட்டி இருந்ததுன்னா நீங்கள் இந்த டைமில் நான் அடிப்பேன்னு சொல்லி அடிக்கணும், அதுதானே சுப்பீரியாரிட்டி. அதை விட்டுட்டு நான் அடிப்பேனா அடிக்க மாட்டேன்னா தெரியலனா, ஸோ யூ ஆர் சேலஞ்சு தேர் அண்ட் தென் யூ கேன் பி யுவர் என்ன சொல்கிறது, உங்களோட சுப்பீரியாரிட்டி கொஸ்டினில் இருக்குது. F-35 வந்து இங்கே நின்றுது நம்ம ஊரில் வந்து கேரளாவில் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி இடியாப்பம்லாம் வித்துட்டு இருந்தாங்க F-35 மேலே. அந்த மாதிரி ஒரு விமானத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த காலத்தில் ஓட்ட முடியாது. அதே மாதிரி பலூச் இன மக்கள் ஆப்கானிஸ்தானையோ பஷ்டூன் பேசுகிற அந்த பாஷை அந்த பேசுகிற மக்களையோ பலூச் மக்களையோ 70 வருஷமாக உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் திருப்பி அமெரிக்கா கொண்டு வந்து இறக்குறீங்க. 20 வருஷமாக தாலிபானுடைய கண்ட்ரோல்லேருந்து நான் வந்து ஆப்கானிஸ்தானை வந்து மீட்டெடுக்கிறேன்னு சொல்லி போனாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு துண்டக்கான துணிக்கான ஓடி போயிட்டாங்க. திரும்பி வந்து எனக்கு பகராம் பேச வேணும்னு கேட்குறாங்க. ஆப்கானிஸ்தானுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த நாட்டுக்குன்னு வரலாறு இருக்குது, ஓகேவா? சகுனி காலத்திலேருந்து
கூனி காலத்திலேருந்து அந்த பகுதியை யாரையெல்லாம் ஆட்சி செய்யணும்னு நினச்சாங்களோ அந்த நாடெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்கா தான் கடைசியாக வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளமில் இருக்கோம். அந்த ஜிங்ஸ் தொடருதுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் நான் திரும்ப வந்து பலுச்சிஸ்தானில் போவேன், ஆப்கானிஸ்தான் வேணும்னு கேட்குறதெல்லாம் வந்து நீங்கள் கனிம வளங்களை ஆசைப்பட்டு அந்த நாடு என்ன ஆக போகுதுன்ற நிலமையில தான் நான் யோசிப்பேன். இப்போ இந்த நீர் நிறுத்தினதுக்கு பிறகு நிறைய கண்டனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு பகுதியாக தான் நம்ம அதை பண்ணோம். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மோடி அவர்கள் பேசினார். ஆனாலும் இப்போ 2 நதிகள்லேயும் நீர்வரத்து குறைந்திருக்கிறது அப்படின்னு மீடியாக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வேறு எதுவும் அங்கே எதுவும் பிளான் இருக்கா? அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து சரி அந்த நீர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ இந்தியா வந்து வேளாண்மை நாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேளாண்மை கொண்ட ஒரு வேளாண்மையை மெஜாரிட்டியாக கொண்ட நாடு. நம்ம விவசாயிகள் தான் இருக்குது. பாகிஸ்தானில் என்ன விவசாயம் பண்ணுறாங்க? பாகிஸ்தான் எல்லாமே வெளிலேருந்து தானே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ அங்கே உண்மையிலேயே நல்லா வேளாண்மை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ புதுசாக வராது. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இண்டஸ் ட்ரீட்டி இருக்கிற இந்த சிந்து நதி ஒப்பந்தம்னு இருக்குது, நம்ம மேலே திணிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக தான் நான் பார்க்குறேன். இதுதான் இந்தியா வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பூனையும் ஒரு குரங்கும் கதை இருக்கும்ல, அந்த மாதிரி கதையை தான் அமெரிக்காவும் யூகேவும் அந்த டைமில் மேற்கு உலக நாடுகளை சேர்ந்து பண்ணது. சிந்து நதி ஒப்பந்தம்ன்றது ஒருதலை பட்சமாக பாகிஸ்தானுக்கு ஃபுல்லாக நதி எந்த ஒருத்த பிரிவினை பிரித்தாலும் கையில் தராசு வச்சுருக்கானா ஈக்குவலாகவே பிரிப்பான். 60-40 கூட ஓகே, 80-20 எவ்வளோ பைத்தியக்காரன் கூட அது மாதிரி பிரிக்க மாட்டான். அந்த மாதிரி பிரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்குன்னா இவ்வளோ நாள் இவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது பேசுகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து சரி மீகாங் ரிவர்னு ஒரு ரிவர் இருக்குது சைனாவிலேருந்து கம்போடியா அந்த பகுதியில் அந்த மியான்மர், கம்போடியா, தாய்லாந்து, லாவோஸ் அந்த பகுதியில் போகுது. 14 டேம் கட்டியிருக்காங்க சைனா. திறந்தானா மொத்த ஊரும் ஃப்ளட்டு, 3 நானா மொத்த ஊருக்கு வறட்சி. அமெரிக்கா ஏதாவது பேசுச்சா? சரி சைனா நீங்கள் சொன்ன இந்த ரிவர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சைனீஸ் ஊடகமும் வந்திருக்கு. சரி நீங்கள் மூடி வச்சுருக்கீங்களே, இதை யாருக்கு கேட்குறது? இதை யார் பேசுவா? யாரும் பேச மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னி, அப்படி தானே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ என் ஊருக்கு தண்ணியை நான் டைவெர்ட் பண்ணுறேன், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று நீங்கள் என்ன இதுக்கு மேலே திணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய பதில். அதனால் பேசுகிறோம், பேசிட்டு போட்டோம், அதெல்லாம் பற்றி ப்ராப்ளமே இல்லை. இன்னும் ஐநா சபையில் போய் பேப்பர் கீஷ் போடுவாங்க. இதே மாதிரி தான் ஜியா உல்லக்கு வந்து 1971 இதே மாதிரி டிசம்பர் மாதம் போய் கீஷ் போட்டார். 16ஆம் தேதி அன்றைக்கி பங்களாதேஷ் ஃபார்ம் ஆச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி தான் இப்போ திருப்பி நடக்கும். கரெக்டாக பங்களாதேஷுக்கு வந்து நின்று இருக்கும். இறுதியான கேள்வி, பங்களாதேஷில் ஒரு கலவரம் நடந்திருக்கு. முக்கியமாக ஷரீப் உஸ்மான் ஹைடி மர்ம நபர்களால் சுடப்பட்டிருக்கிறார். அதற்கு பின்னணியில் இந்தியாவின் கைகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை இப்படி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு போராட்டம்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போராட்டத்தை வந்து சும்மாலாம் நடத்திட முடியாது, அதுக்கு பணம். இதே அரங்கில் நம்ம உட்காந்து பேசியிருக்கோம். 2024 ஆகஸ்ட் மாதம் நம்ம பேசணும், ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மாணவர் புரட்சி அப்படின்ட்டு. அப்படி தான் பேசினாங்க. அது மாணவர் புரட்சியால் ஒரு நாட்டோடைய தலையெழுத்தை மாற்ற முடியுமா, அதுலேயும் நாட்டோடைய மொத்தத்தையும் மாற்ற முடியுமா அப்படின்னா அப்போயே சொன்னோம், பணம் வேணும், பணம் இல்லாமல் நடக்காது. ஸோ இவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு போராட்டம் பண்ணுறவங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த நாட்டோடைய வரலாறே அப்படி தான். அந்த நாடு வந்து உண்மையிலே ஓரளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருது. ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவோட நல்ல ஒரு உறவில் இருந்தாங்க. ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நல்லா போயிருந்த வண்டியை பஞ்சர் பண்ணி விட்டது யார்? ஸோ அப்போ அந்த மாணவர் புரட்சிக்கு யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்தது தான் பண்ணியிருக்க முடியும். அந்த பணம் கொடுத்தது யாருன்னு முகமது யூசப் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்ச உடனே தெரிஞ்சு போச்சு. உலகத்தில் இருக்க யாரை போய் கேட்டாலும் பங்களாதேஷ் யாரோட பப்பட்னு கேட்டால் ஊரில் எல்லாம் சொல்லுவான். ஸோ இந்த பப்பட் ரெஜிம் இட்ஸ் ஃபெயிலிங் அகெயின். ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இவர் வந்த உடனே பாலாறு தேனாறு ஓடும் அப்படின்னாங்க. இவரோட லாஜிக்கே தப்பு. அவருக்கு நோபல் ப்ரைஸே வந்து இப்போ ட்ரம்ப்புக்கு ஃபிஃபா அவார்டு கொடுத்தாங்களா, அந்த மாதிரி தான் நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்தது. அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஆனால் ஒபாமாக்கே நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்தவங்க தானே இவங்க. அப்படி இருக்கும்போது முகமது யூசப்க்கு கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பப்பட்டு தானே யார் இப்படி கொடுத்தா வச்சு அப்படி தான் பெரிய ஆளாக்க முடியும். ஸோ கொடுத்து வச்சுருக்காங்க. இவரோட லாஜிக் படி இவர் வந்த பிறகு ஒரு வருஷத்தில் அப்படியே பாலாறு தேனார் ஓடணும் இல்லையா, ஓடவே முடியல. அவங்களுடைய பேங்க் அதாவது ஃபினான்ஸ் செக்டரை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறன்றாரு, பண்ண முடியல. உள்ளுக்குள்ளே இருக்க சோஷியோ எக்கனாமிக் அந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியல. உள்ளுக்குள்ளே வேலைவாய்ப்பின்மை தலை விரிச்சு ஆடுது, வளர்ச்சி இல்லை, எக்ஸ்போர்ட் கட்டு. இதுக்கு மேலே இந்தியாவோட அதாவது ஓரளவுக்கு உதவின்றது வந்து இந்த ஊர்லேருந்து போயிட்டு இருந்தது.
அவங்களோடைய எதிர்த்து இந்திய எதிர்ப்புன்னு ஒன்று கொண்டு வந்து திணிச்சாச்சு. பிப்ரவரியில் எலெக்ஷன் வேறு வரும். எலெக்ஷன் வருவான்னு பாருங்க, முதல்ல வராது. நான் சொல்கிறேன், இவங்க இதே மாதிரி தான் சபா ஷெரீஃபை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, 7 மாதம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அப்போல்லாம் அமெரிக்காவுக்கு, யூகேக்கு, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பாகிஸ்தான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு டேர்மு கூட கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. வெக்கமே இல்லாமல் பாகிஸ்தானுடைய அந்த என்ன ஃபீல்டு மார்ஷல் சொல்லப்பட்ட ஃபெயில்டு மார்ஷல் தோல் மேலே கை போட்டு நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டோட இவங்க வந்து உறவில் வச்சுட்டு அந்த நாட்டோட எலெக்ஷனை இவங்க ஒத்துக்கிறாங்க. பங்களாதேஷுக்கு எலெக்ஷன் பிப்ரவரியில் நடக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த போராட்டத்தெல்லாம் காமிச்சு தள்ளி போடுறேன்னு சொல்லி தள்ளி போட்டுருவாங்க. அவ்வளோதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. ஸோ அந்த மாதிரி தள்ளி போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா இவங்களால கன்சென்சஸ் எட்டப்படலை. மக்கள் இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? எதற்காக போராட்டம் என்னன்னா நோக்கம் என்ன? எவ்வளோ அளவுக்கு உண்மையான ஆதரவு அங்கே மக்கள்கிட்ட இருக்கு? மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி ஒர்க் அவுட் ஆகலன்றது தெரிஞ்சு போச்சு. அதாவது யூனஸ் இஸ் பப்பட், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. பப்பட் இஸ் நாட் ஏபிள் டு ரூல். ஏன்னா உட்கார வச்ச ஆளை எப்படி ரன் பண்ண முடியும்? ஷேக் ஹசீனா மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த அவங்கள கீழே இறக்கிட்டு அவங்கள வந்து நான் தூக்கில் போடுவேன், அவங்கள வந்து நான் மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒரு ஆட்சி உட்கார வச்சுட்டு சதாம் ஹுசைனுக்கு ஈராக்கில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்போ வந்து ஷேக் ஹசீனாவுக்கு இங்கே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலேருந்து கொண்டு போன்ற ஷேக் ஹசீனாவோட மகன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு இஸ்லாமிய அச்சுறுத்தல்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அதை நம்ம எப்படியா புரிஞ்சுக்கலாம்? அதை தாண்டி இரு நாட்டு உறவுகளும் இனியும் சுமூகமாக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுமூகமாக தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, பங்களாதேஷ்ன்றது ஈஸ்ட் பாகிஸ்தானாக மாறிடுச்சு. முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தானே தான் இருந்தாங்க. முதல்ல பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு வந்ததில்ல. முதல்ல நான் சொல்ல பாகிஸ்தான் இந்த பக்கம் மேற்கு பக்கம் கோடு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கோடு போட்டு பெங்கால் பார்ட்டிஷன் தான் 1905. ஸோ முதல்ல பிரிவினை எங்கே வந்தது? இந்த பக்கத்தில், பெங்கால் பக்கத்தில் வந்தது. அந்த இடத்துல முதல்ல வந்து இஸ்லாமியர்களுக்காக, பெங்காலிகளுக்காக எடுக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு பெங்கால் பார்ட்டிஷன் தான் பெருசாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் உங்களுக்கு வெஸ்டர்ன் சைட்லேயும் பாகிஸ்தான் போட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் போட்டாங்க. இப்போ ஐஎஸ்ஐயோட கண்ட்ரோலில் ஈஸ்ட் பாகிஸ்தானும் இருக்குது, வெஸ்ட் பாகிஸ்தானும் இருக்கா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியா மேலே ஒரு பெரிய இந்தியாவை வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் செக்கு, சைனாவோட பிரசன்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நேபாளையும் பகிரங்கமாக வெளியே வந்துச்சு அமெரிக்காவோட கை நேபாளோட உள்ளாட்சி, அதாவது ஆட்சி மாற்றத்தில் இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் மேபி அவங்க ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஸோ இந்தியாவை சுற்றி டீஸ்டெபிலைஸ் பண்ணுறது யார்? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பங்களாதேஷில் உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கான்னா 1971 அகதிகளை வந்தாங்களே இங்கே, அந்த அகதிகளை பார்க்க முடியாதுன்னு திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்க சொன்னது வந்து இல்லை என்னால் இதை பார்க்க முடியாதுன்னா பங்களாதேஷ்னு பிரித்து விட்டாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கோவிடுக்கு அப்புறமா நான் சொல்கிறது, பங்களாதேஷில் ஐஎஸ்ஐயோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ எப்படி ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பெரிய ஈஸ்டர் பாம்பிங் நடந்தது இல்லையா, அதே மாதிரி பங்களாதேஷில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, போயிட்டுருக்கு. ஸோ இந்த ராடிகலைசேஷன் இட் ஹாஸ் டு ஸ்டாப். மக்கள் நினச்சாலுமே இப்போதைக்கு அவங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தில் தெரியுது. இந்த போராட்டம் என்ன சொல்ல வருதுன்னா, யூனஸ் எனக்கு வானான்றதை பங்களாதேஷ் மக்கள் சொன்னாலுமே கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. இப்போ ஆட்சி மாற்றம் வரணும்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். அவாமி லீகை எலெக்ஷனில் நிற்க வைக்காதன்றாங்க. அது எப்படி நிற்க அதாவது அந்த அவங்களோட ஆட்சியை தான் நீங்கள் தூதரக உறவுகளே இனிமேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தூதரக உறவுகள்லாம் கண்டிப்பாக அப்படின்னா பங்களாதேஷ்னு ஒரு நாடே இருக்காமல் லா அண்ட் ஆர்டர் இல்லாமல் அனார்கி தான் இருக்கும். டெய்லி இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஹிந்து சகோதரரை வந்து அடித்து ரோட்டில் போட்டு கழுத்தில் மிதித்து வயிற்றெல்லாம் மிதித்து ரத்தம் கொட்டை அப்படியே தூக்கி போட்டு மரத்தில் கட்டி எரிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த விஷயம் வந்து அடிக்கடி நடக்கும். உழுவுலே அடிச்சுப்பாங்க, அவ்வளோதான் நடக்குமே தவிர அமெரிக்காவோ சைனாவோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அதாவது அவுட் ஆஃப் அனார்கி லைக் நீங்களே அடிச்சு முடிச்சு ஒரு பாயிண்ட் வா, அதுக்கப்புறமா வந்து நம்ம பேசலான்ற ஒரு முடிவுக்கு தான் போக முடியும் தவிர இதுக்கு மேலே இந்தியா வந்து அந்த இடத்துல வந்து தூதரக உறவுகள் இந்தியா வந்து ரெடியாக தான் இருப்பாங்க. தூதருக்கே வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன், தூதரகத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னா இந்தியா வந்து சும்மா இருக்க முடியாது இந்த சமயத்தில். இன்னொன்று, அப்படி மிலிட்ரியில் இன்டர்வென்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா 1971 நம்ம பண்ணதை திருப்பி பண்ண வேண்டியிருக்கோம். ஏன்னா அந்த கேள்வியே முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, ஆர்சி திவாரி அவர்கள் லெப்டினன்ட் ஜெனரல் வந்து அங்கே போய் பார்த்துருக்காரு, கிழக்கு படை தளபதி அங்கே போய் பார்த்துருக்காரு, ஆய்வு செய்திருக்கார். அப்படின்னா நிலைமையோட தீவிரம் அதிகமாக இருக்கிறதா? இது என்ன காட்டுகிறது? என்னோட இறுதியான கேள்வி. ஏன்னா இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பங்களாதேஷில் ஐஎஸ்ஐயோட ப்ரெசன்ஸும் இருக்குது, சிஐயோட ப்ரெசன்ஸும் இருக்குது. ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது, நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுக்கு சென்ற போது புட்டின் அவர்களுடைய RS காரிலே அந்த 45 நிமிடம் இருந்ததற்கான காரணம்
அந்த இடத்துல அவருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. சைனா சொல்லி அப்புறம் பங்களாதேஷில் ஒரு அமெரிக்காவை சார்ந்த இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க, முன்னாள் இராணுவ வீரர்னு சொல்கிறாங்க, அவர் கொல்லப்படுறார். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த அன்னோன் கன்மென் அப்படின்றது எல்லா ஊர்லேயும் இருக்கு. ஸோ அந்த ஊரில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் நாட்டோடைய பிரதமர் மேலேயே கை வைக்கிற அளவு உங்கள் நாட்டில் இருந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஞ்சு குரூப் சுற்றுதுன்னா அந்த நாட்டுக்கு வந்து எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படியே பதிலடி கொடுக்க முடியும். இன்னும் திருப்பி உட்காந்துட்டு நான் உட்காந்து புல்லட் ஊண்டுக்கெல்லாம் பேண்டேட்லாம் ஒட்ட முடியாது. ஸோ இது வெளிப்படையாக என் நாட்டோடைய தலைவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த உன் நாட்டிலேருந்து செய்கிறாங்கன்னா அதுக்கு நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்குமான இராணுவ ஒத்துழைப்பு எவ்வளோ பெரிய ஆழமானது தெரியுமா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு ஒரு பப்பட்டை வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் நாட்டுக்கு எப்படி பதிலடி கொடுக்க முடியுமோ அப்படி பதிலடி கொடுத்துருக்காங்க. நன்றி சார். நம்முடைய நேர்காணலில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஜெயின் சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.